அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். சவுதியில் ஒருத்தர் இருக்கார் சார். அவர் அங்கே 30 நோன்பு வச்சுட்டார். 30 நோன்பு வச்சுட்டு இஃப்தார் முடிச்சுட்டு இங்கே வர்றாரு. காலை சஹருக்கு முன்னால் இங்கே வந்தார். இங்கே இந்தியாவில் 30வது நோன்பு வைக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ அவருக்கு என்னன்னா இங்கே நோன்பு வச்சா 31வது நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சுச்சுவேஷன். இன்னொன்று, இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, 28 நோன்பு வச்சுட்டாரு. 28 நோன்பை வச்சுட்டு இஃப்தார் முடிச்சதுக்கு பின்னால் சவுதிக்கு போகிறாரு. சவுதிக்கு அங்கே போனால் அங்கே பெருநாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் 28 நோன்பு தான் வைக்கிற மாதிரி இருக்குது. சவுதியிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தவர் 31வது நோன்பு வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இப்போ 29 நோன்பு நீங்கள் பிறைய பார்த்துட்டோன்னா 29 நோம்போடய முடிஞ்சிடும். பார்க்கல ஷக்கில் பார்க்கலன்னா 30 நோம்பா கம்ப்ளீட் ஆகும். அப்போ 29 30. இப்போ இவருக்கு 28 தான் வருது, அவருக்கு 31 வருது. இவங்க 2 பேருக்கு என்ன சட்டம்? முதலாவது, சவுதியில் 30 நோன்பு வச்சுட்டு பெருநாள் கொண்டாடுறதுக்காக இங்கே வர்றாரு. இங்கே உள்ள மக்கள்லாம் நோன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது அந்த நோன்பு வைக்கிறது முன்னாலே வந்துடுறாருல்ல, அப்போ தானே வரும். இவர் அந்த ஈவினிங் வந்தாக்க அந்த சட்டம் வராது. ஆனால் நோன்பு வைக்கிறதுங்கிறது சுபுலேருந்து தான் ஆரம்பம். அதுக்கு முன்னாலே வந்துடுறாரு. இவர் நோன்பு வைக்கிறதா அல்ல நோன்பாளி மாதிரி இருந்துக்கிறதா? பெருநாள் கொண்டாட முடியாது, ஏன் மக்கள் நோன்பாக தான் இருப்பாங்க, அது முடிஞ்ச விஷயந்தான். ஆனால் இவர் நோன்பு வைக்கணுமா நோன்பாளி மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது? நோன்பு வச்சுட்டா 31 ஆயிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மாதம் என்பது 29 நாட்களாக இருக்கும் அல்லது 30 நாட்களாக இருக்கும் தான் சொல்லிட்டாங்க. இப்போ இவருக்கு 31 போத 29 30ங்கிறது மாற்றமால அமையுது. அதனால் இவர் நோன்பாளி மாதிரி இருக்கட்டும், நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது சரியல்ல. இவர் நோன்பு நோக்கத்தான் வேணும். 31வது அதை பற்றி கவலையே கிடையாது. 31வது ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 29 நாளாக இருக்கும் அல்லது 30 நாளாக இருக்கும் ஒரு மாதங்கிறது. அது இடத்தை கவனித்து, ஊரை கவனித்து, நாட்டை கவனித்து, மனிதரை கவனித்தல்ல. உலகத்தில் எந்த ஊருக்கு போங்க, ஒரு மாசமா 29 நாள் அல்லது 30 நாள் தான். இல்லை இந்த ஊருக்கு 31வது நாள் வரவே செய்யாது, அல்லது இந்த ஊருக்கு 28 நாள் வரவே செய்யாது. அது இடத்துக்கு சொல்லப்பட்டது. அப்படிதான் உண்மையும் கூட. ஆனால் இவர் தனி மனிதர். இவர் 31 ஆகலாம். ஏன் ஒரு 31வது நோன்பா இருந்தாலும் நோன்பு வைக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல, ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர பல்யசும். யார் ரமலான் மாதத்தில் ஊரில் இருக்கிறாரோ அவர் நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். இப்போ இவர் 30 நோன்பு வச்சுட்டு தான் வந்தார் ஊருக்கு. இப்போ ரமலான் மாதமா இல்லையா? ரமலான் தானே. மக்களும் 30 நோம்புலேருந்து இருக்கிறாங்க. ரமலான் அல்லாஹ் சொல்லிட்டானே, நீங்கள் ரமலான் மாதத்தில் ஊரில் இருந்தால் நோன்பு வைங்க. 31 அதை ஏன் கவனிக்கிறீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான் ரமலான் மாதம் நீங்கள் நோன்பு வைங்க, அவ்வளோதான். சரி, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன். அதாவது நோன்பு என்பது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நோன்பு வைத்தால் அது நோன்புடைய நாள் தான். நீங்கள் எல்லோரும் பெருநாள் கொண்டாடினால் அது பெருநாளுடைய நாள் தான். வல் அல்லஹா யோம துல்லஹூன், நீங்கள் எல்லோரும் இந்த உலகையா கொடுக்குற நாள், அதான் ஈதுல் அல்லஹா. ஆனால் அது அல்லாஹாவுடைய நாள் தான் என்று சலாத்தும் தெளிவாக சொல்லிட்டாங்க. திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீங்கள் நோன்பு நோக்கு வைக்கிற நாள் நோன்புடைய நாள் சொல்லிட்டாங்களா? அவர் வர்றாரா? இங்கே கூட மக்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்களா? நோன்புடைய நாள் தான் அவருக்கு. நோன்பு வைக்கணும். 31 கவலைப்படவே தேவையில்லை. இது ஒரு 30 தானே, 31 வரலாண்டு வைக்க தேவையில்லைங்கிறது ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு ஆள் நம்ம நாட்டில் அசர் தொழுதாரு. அசர் தொழுது ஃப்ளைட்டில் பயணிக்கிறார், ஒரு நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் இறங்குறாரு, லொஹருடைய வக்து அது. இவர் போனதுக்கு பிறகு தான் அசரே வருது. ஆனால் இங்கே அசர் தொழுது தான் போகிறாரு. அங்கே அசருடைய வக்து அப்போ தான் வருது. இப்போ இவர் என்ன செய்யணும்? நான் வரும்போதே அசர் தொழுதுட்டேங்கன்னு இருக்கிறதா, இல்லை மறுபடியும் இவர் அசரை தொழுவணுமா அப்படின்னு கேட்டால் அசரை தொழுவணும். ஏன்? அந்த இடத்துக்கு அசருடைய நேரம் வந்துட்டா லோஹர் தொழுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. இவர் இருக்கிற இடத்துல அப்பதான் அசர் வருது, தொழுதான் ஆகணும். இப்போ கேட்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு அசர் தானே, இவர் தான் தொழுட்டாரு, அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அசருங்கிறது ஒரு இடத்தில், ஒரு ஊரில், தனி நபருக்கல்ல. அவருக்கு 2 அசரை கூட வந்துடலாம். அந்த மாதிரி தான் இந்த நோம்பும் கூட அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் 28 நோன்பு வச்ச ஒரு சவுதிக்கு போகிறாரு. அங்கே பெருநாளுடைய நாள் ஒரு நாள் முன்னாள் நோன்பு வச்சுட்டாங்க. 29 பிற பார்த்துட்டாங்க, பெருநாள் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இவர் பெருநாள் கொண்டாடணும். ஏன்? ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன்.
மக்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடுகிற நாள் தான் பெருநாளுடைய நாள். சலாம் சொல்லிட்டாங்க. அப்போ பெருநாள் கொண்டாட வேண்டியதுதான். இப்போ 28 தானே வந்திருக்கு. பெருநாளுக்கு பிறகு ஒரு நாள் நோன்பு வச்சு கல்லா செஞ்சிட வேண்டியதுதான். ஏன் எந்த ஊரிலும் 28 வராதுல்ல, 29 அல்லது 30 தானே. அதனால 29 ஒரு நோன்பு கல்லா செஞ்சுட்டாக்க சரியாயிடும்.